ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய அடையாளம், ஒரு பெருமைங்கண்ணா, பெருமை. இதை நாங்களே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய தலைவர்கள் நம்ம கூப்பிடணும், தேசிய அளவில் அடுத்த ஆண்டு குறிப்பாக எல்லாம் வர இருக்கிறாங்க, பங்கேற்க வேண்டும், நம்முடைய பெருமையை பார்க்கணும். அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது, வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு. துணை முதலமைச்சர் அவர் ஒருவேளை அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா, அதுவும் தவறு இல்லை. ஒரு மகனும் வரலாம், வரட்டும், அதுவும் தவறு இல்லைங்கண்ணா. ஸோ மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா, கொஞ்சம் தவறு தான். பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம். அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம். அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். இவர் எந்திரிக்கிறாரு, பின்னாடி இருந்தத்தை கூப்பிடுறாரு. கலெக்டர் அம்மா இல்ல, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க? ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு அந்த இருக்கையில உட்கார்ந்தார். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், ஓ இதுல நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஆனா கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்னு புரிஞ்சுக்கணும், அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அது. அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்னை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவா இருக்கு, கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு, அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் வந்து உட்கார்ந்து இருப்பது தெளிவா இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கணும். சென்டர்ல யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்பநிதி உட்கார்ந்து இருந்தார். கலெக்டர் தூக்கி ஓரமா 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்து இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா, அதை என்ன சொல்வது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் அம்மா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க? மூர்த்தி அவர்கள் இருக்கலாம், பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார். பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்திருப்பார், அது வேறு. அரசியல்வாதி நான் பேச விரும்பல. அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் வரலாம் போல, அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politician. அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. அதனால கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல. மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க இருக்கையை விட்டு கொடுங்க. மூர்த்தி அவர்கள் இதைத்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பதிலா சொல்றேன்.